அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆனந்தம். இது வாழும் மனிதருக்குள்ளே பல்வேறு காரணங்களால் ஆனந்தம் பெறுவார்கள். இது இருந்தால்தானே வாழ்க்கை சாகரத்தில் தேன் துளிகளாகும். உணவு, உடை, ஆபரணம், ஆலயத்திற்கு செல்வது என பல வகைகளில் வேறுபட்டாலும் மனத்திற்கு தானே அது புரியும். அள்ளி பருகும் நீரானாலும் அடித்து கொண்டு வெள்ளமாக வந்தால் என்ன செய்ய முடியும்? சுழலும் வாழ்க்கையில் சுழற்சிகள் வந்தாலும் ஆனந்தம் வரும் என்று அடிகோலாக இருப்பதால் தானே இன்பமாக வாழ்க்கை செல்கிறது. குழந்தைக்கு சாக்லேட் இனிப்பது போல் நம் மனதில் தோன்றும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறினால் ஆனந்தத்திற்கு எல்லை கிடையாது அல்லவா? ஆழ்கடலில் மிதக்கும் கப்பலுக்கு கூட கலங்கரை விளக்கும் வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்துவது போல் நாம் நடந்து செல்லும் பாதைகள் சரியானதாக இருந்து சரித்திரம் படைத்தால் ஆனந்தம் ஒரு நண்பன் தானே. சிறு எறும்பு கூட உணவுக்காக போராடி சேர்க்கிறது. தன் சக்திக்கு தகுந்தாற்போல் நம்முடைய தகுதிகளை விட தரம்தான் திருப்தியாக இருக்க வேண்டும். ராமனின் பாதையானாலும் பாண்டவர்களின் பாதையானாலும் கூறும் சீரிய கருத்துக்களை நீ கடக்கும் பாதை உணர்ந்தாலும் நீ ஏற்றுக்கொள்வதுதானே உனக்கு ஆனந்தத்தை தரும். அடுத்தவர்கள் பற்றி கூறுவதே போதும், எனக்கு இதைவிட அமுதும் தேவையில்லை என்றால் வழுக்கும் பாறையில் காலை வைப்பது போல்தான் நடக்கும். நீ அரவணைப்பது, அன்பை பொழிவது, அடுத்தவர் உன்னிடம் காட்டும் பரிவு, அதன் தன்மங்களை உணர்வது என்பது நீங்கள் சாப்பிடும் இனிப்பை போல. நான் சுகர் பேஷண்ட், எனக்கு இனிப்பை பற்றி தெரியாது என்பது இருட்டில் கைவிளக்கு இல்லாமல் நடப்பதற்கு சமம். அதோ அந்த பறவைகளாக பறந்து விரிந்து ஆனந்தம் அடைய அவரவர் இதயங்கள் அர்ச்சனா ஸ்வீட்டாக இருந்தால் போதும். சுகர் ஏற்றது சுகங்கள் தேடி வரும் உங்களை. இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.